யார் யாரெல்லாம் அந்த அபு சுஃபியானுடைய அழைப்பை ஏற்று மதீனாவை தாக்குதல் பண்ணுறதுக்காக வந்தாங்கள்ல, கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட கேங். அது ஒரு குரூப் கிடையாது, மொத்தம் 12 குரூப் பக்கமாக வர்றாங்க. அவங்க எல்லாருமே இப்போ தனித்தனியாக அவங்கள என்ன செய்யுதுன்னு கவனிக்க வேண்டிய வேலை ரசூல்லாவுக்கு வருது. அப்போ அதை ஹுதைபியா முடித்ததுக்கப்புறம் ரசூல்லாவுடைய பணி ஸ்டார்ட் ஆகுது. அதில் நடக்கிற முதல் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளையினர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஒட்டக மந்தை இருந்தது, ரசூல்லாவுடைய ஒரு ஒட்டக மந்தை இருந்தது. அதுக்கு தன்னுடைய அடிமையான ரபாஹா அப்படிங்கிற அந்த நபி தோழரை என்ன பண்ணியிருந்தாங்க, ரசூல்லா நியமிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கள நியமித்து ஒட்டகத்தை நீங்கள் மேய்ச்சிட்டு இருங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் அந்த அகல் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக செயல்பட்ட கேங்கை சேர்ந்தவங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், சில ஆட்களை கூட்டிகிட்டு தாக்குதல் பண்ணுறான். இந்த ஒட்டக மேய்ப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கொன்னுட்டு ஒட்டகங்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறான். பிடிச்சிட்டு போன உடனே இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க மெயினாக, அந்த ரசூல்லாவுடைய ஒட்டக மந்தையோடு யார் இருக்காங்கன்னா மொத்தமே 3 பேர் தான். ஒரு ஒட்டக மேய்ப்பாளர் இருக்கிறாரு, அவர் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறாரு. அவரை கொன்னுட்டு ஒட்டகங்களை பிடிச்சிட்டு இவன் போயிடுறான். யாரும் அப்துர் ரஹ்மானுங்கிறவன். இந்த இடத்துல ரசூல்லாவுடைய அடிமை இருந்தார்ல ரபாஹா, அவரும் கூட இன்னொரு நபித்தோழரும் இருக்கிறார். இது யார் அப்படின்னா, இவர் சலமா பின் அக்வா. இவர் சலமா பின் அக்வாங்கிற இந்த நபித்தோழர் இருக்கிறார் இல்லையா, அவரும் அந்த இடத்துல ரசூல்லாவுடைய அந்த ஒட்டகத்தை கவனிக்கிறதுக்காக சும்மா போகிறார். அதாவது ஒரு சுபுடைய நேரத்தில் இவங்க போகிறாங்க. போய் பார்த்தா ரசூல்லாவுடைய அடிமை ஓரமாக நின்றுட்டுருக்கார், ரபா நின்றுருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த ஒட்டக மேய்ப்பாளர் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு. ஒட்டகங்களை இவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சலமா பின் அக்வா, இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு வேலை செய்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு ரபாவை கூப்பிட்டு அபூ தல்ஹாவுடைய குதிரையை இவர் எடுத்துகிட்டு வர்றார். அதாவது அபூ தல்ஹாவுடைய குதிரையை இவர் எடுத்துகிட்டு வந்தார், ஓஸ் வாங்கிட்டு வர்றாரு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதை கொடுத்து, நீ கொண்டு போய் ரசூல்லாவுக்கு போய் முதல்ல மெசேஜ் சொல்லு, இந்த மாதிரி எதிரிகள் இங்கே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக சும்மா நிற்கலை. இவர் எடுத்துக்கிட்டு வில்லு அம்பு எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்தை துரத்திட்டே போகிறார். அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கமாக அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்கள துரத்திக்கிட்டே போகிறாரு. இருட்டில் ஈட்டி எரிஞ்சிட்டே போகிறாரு. இவர் ஒரு ஆள் பண்ணுற அந்த தாக்குதல் அவங்களால இது பண்ண முடியல, சமாளிக்க முடியல. எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான ஒரு மக்கள் சேர்ந்து இருட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறதும் அவங்க தெரியறதில்ல அவ்வளோவா. அப்போ அதனால் என்ன, ஈட்டி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போய் கொஞ்சம் ஒட்டகமாக அதை விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இவங்களும் போகிறாங்க. அதே மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறாங்க, 30க்கும் மேற்பட்ட ஈட்டிகளையும் போர்வைகளையும் வீசி போட்டுகிட்டே போகிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரில் 3041 இந்த செய்தி டீட்டெயிலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் போயிட்டே இருக்கிறார், துரத்திட்டு போகிறாரு. பின்னாடி அவங்க நிறுத்தி திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா இவர் போய் மரத்துக்கு அடியில் ஒளிஞ்சுக்குவார், எங்கேருந்து அம்பு வருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலோடு போயிட்டே இருக்கிறார். போயிட்டு இவர் ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் ஹேண்டில் பண்ணியே வைக்கிறார். அதுக்கப்புறம் இவர் போய் ரசூல்லாவை அவர் போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. 500 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரெஸ்ட் எடுக்கிறார். இது வரைக்கும் அவரை விடலை, தொந்தரவு பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ ரசூல்லா வந்தவுடனே இவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேலை செஞ்சீங்க, எல்லா ஒட்டகங்களையும் விடுவிச்சிடுறாரு. அந்த ஒரு உயிர் போனது மட்டும்தான் இழப்பு. அந்த 30 ஒட்டகங்களையும் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் ஒரு ஆளாக போய் அத்தனை பேரையும் விரட்டி இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை செய்கிறாரு. இதை பார்த்தோன்னே ரசூல்லா ரொம்ப சந்தோஷமாகி அவரை கூப்பிட்டு தன்னுடைய ஒட்டகத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் வாங்க மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அப்பயும் இவர் சொல்கிறார், 100 பேரை அனுப்புங்க, அவங்கள முடிச்சு கட்டிட்டு வர்றேன் அப்படிங்கிற. ஒரு 100 பேர் கொண்ட ஒரு டீம் கொடுங்க, அவங்கள ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வரேன், அப்போ தான் என்னுடைய இது சரியாக போகும் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, வேணாம், அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்களுடைய இருப்பிடங்களுக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்று பாதசாரிகளில், அதாவது நடந்து போனவங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா அக்வா பின் சலமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா புகழ்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி கால்நடையாக சண்டை போட்டவங்களில் இவர் தான் சிறந்தவர். அப்போ அந்த 500 பேர் வர்றாங்க இல்லையா, அதில் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போய் அந்த அப்துர் ரஹ்மானுங்கிறவனை கொண்டுட்டு வந்துடுறார் இவர். அப்போ அந்த டீமில் போகிறவர் யார் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வீரர்கள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்களையும் ரசூல்லா இந்த நிகழ்ச்சியில் பாராட்டுறாங்க. அதாவது பயம் உடனே ரசூல்லா ஏற்படுத்திடுவாங்க. ஏன் அப்படின்னா,
இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒட்டக பிரச்சனை, திருட்டு பிரச்சனை மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட்டு மேலே கை வைக்கிறாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய, அதாவது அந்த கவர்மெண்ட்டுடைய இது மேலே ஒரு இன்சல்ட் அது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படுத்தி ஒருத்தன் தைரியமாக அந்த ஊரில் நடமாடிட்டான் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வரும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மன்னிக்கிறது, இந்த இடத்துல இறக்கம் காட்டுறது, கருணை காட்டுறது, இதெல்லாம் பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் நாடே வந்து சேஃப் இல்லாமல் போயிடும். அப்போ நாட்டு மேலே தொடுத்த தாக்குதலுக்கு சமம். ரசூல்லாவுடைய ஒட்டக மந்தையில் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரசூல்லாவுடைய ரியாக்ஷன் வந்து இந்த அளவுக்கு இருந்தது வந்து இப்படி ஒரு காரணம் இருக்குது.